அண்ணாமலை ஹாலில் உட்காந்து ஃபோனை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அந்த நெட்டில் தான் முத்து வரேன். என்னப்பா ஃபோனை பார்த்து என்னப்பா சிரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லைடா முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு எங்கள் முத்துவை பார்க்க, இப்போல்லாம் நீயும் தனியாக உட்காந்து சிரிக்கலாம் ஆரம்பிச்சிட்டல. நாங்கள்லாம் ஃபோனை பார்த்தாலே திட்டுவேன், இப்போ பார் நீ எல்லாம் தனியாக ஃபோனை பார்த்து உட்காந்துட்டு ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை விட முத்து, இன்னைக்கு சவாரி எங்கே போயிட்டு வந்துட்டியான்னு சொல்லி கேட்கா. போயிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அப்படின்னு சொல்லும்போது மீனா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க முத்துவுக்கு. சாப்பிட வாங்கங்க மாமா, சமையல் ரெடி ஆகிட்டு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் வீட்டில் வேறு யாரையும் காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரவி இப்போ தான் வெளியே போனார், அத்தையும் மனோஜும் கூட இப்போ தான் கிளம்பி வெளியே போனாங்கன்னு இங்கே மீனாவும் சொல்கிறாங்க. அம்மாவும் மனோஜுமா எங்கப்பா? ஷோரூம்க்கா? அம்மா இனிமேல் ஷோரூம்லேயே போய் இருக்கலான்னு முடிவு பண்ணி ஷோரூம்க்கு போயிட்டாங்களா அப்படின்னு முத்து கேட்குறாங்க. இப்படி முத்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே முகமெல்லாம் வாடி போய் விஜயாவும் கூடவே மனோஜும் வீட்டுக்குள்ளே வந்து உட்காராங்க. முகமெல்லாம் ரொம்ப வாட்டமாக இருக்குது, ரொம்பவே ஒரு மாதிரியாகவும் இருக்குது. இருங்கத்தை தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உடனே மீனா ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கின விஜயாவும் மனோஜும் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அமைதியாகவே உட்காந்துருக்கேன். ஏன் என்னாச்சு? ஏன் 2 பேரும் இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு இங்கே முத்துவும் கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் ரவியுமே வீட்டுக்கு வரேன். டேய் ரவி இங்கே வாடா அப்படின்னு உடனே முத்து கூப்பிடுறாங்க. என்னடா பலகுரல் கிட்டே பேசினியா? பலகுரல் ஏதாச்சும் சொன்னிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைடா நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ அந்த நீத்து உங்கள் லைஃப்பில் விளையாடுற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு முத்துவும் சொல்கிறாங்க. டேய் ரவி உன் மேலேயும் தப்பு இருக்குது, அதனால் நீ ஸ்ருதிக்கிட்ட கோவப்படாமல் கொஞ்சம் பக்குவமாக பேசு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இவனுக்கு என்னாச்சு, ஏன் இவன் இப்படி உட்காந்துருக்கான்னு அப்போ தான் திரும்பி ரவி மனோஜை பார்க்குறாங்க. மனோஜு விஜயா 2 பேருமே என்ன பேசுறதுனே தெரியாமல் அமைதியாக உட்காந்துருக்க. என்னாச்சு விஜயா அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, என்னடா என்ன விஷயம் சொல்லுடா அப்படின்னு கேட்க, திரும்ப எனக்கு அந்த ஆர்டர் கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஆர்டர் அப்படின்னு சொல்ல, அதான் கலா மேடம் எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்கல்ல அந்த ஆர்டர் தான் அப்படின்னு சொல்ல, எப்படிடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திரும்ப ரோஹிணி எனக்காக போய் அங்கே மேனேஜரை பார்த்து பேசியிருக்கா. மேனேஜர் இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆர்டரை உனக்கே தரப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதும், அந்த பார்லரம்மா வேறு என்னத்துக்கு பிளான் போடும், திரும்பவும் அவன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணும். ஆமாம் உனக்கு ஆர்டர் கிடைச்சதுக்கு நீ சந்தோஷம் தானே படணும், நீ கவலைப்பட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, என்ன இருந்தாலும் மனோஜுக்கு ஆர்டர் கிடைச்சது எனக்கும் சந்தோஷந்தான், ஆனால் அது அவன் மூலமாக கிடைச்சிருச்சேன்னு தான் அப்படின்னு சொல்ல, விஜயா இங்கே இந்த மாதிரி சொன்னதும் அண்ணாமலை எதுவுமே பேசவே இல்லை. டேய் நீ கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும்டா, அந்த பார்லரம்மா அன்னைக்கே கோர்ட்டில் உன் வாயிலேருந்தே உண்மையை வரவழைக்கணும், நீ அது எல்லா உண்மையும் சொல்லிடுச்சுன்னு உன் வாயாலேருந்தே எல்லாத்தையும் சொல்ல வைக்கணும்னு ரொம்பவே ரிஸ்க் எடுத்து உன் வாயிலேருந்து உண்மையை சொல்ல வச்சிடுச்சு. போகிறத பார்த்தா நீ அந்த பார்லர் அம்மாவை சேர்த்து இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்ல, அப்போல்லாம் ஒன்று நடந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க சாப்பிட போகலான்னு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன். உடனே முத்து சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் இங்கே பணம் வர மாதிரி எந்த வர வந்தாலும் சந்தோஷத்தானே படுவீங்க, அது யார் மூலமாக வந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். நீங்கள் என்னமோ பார்லரம்மா அந்த மேனேஜரை பார்த்து பேசி ஆர்டரை எங்கள் மனோஜுக்கு வாங்கி கொடுத்ததுனால சந்தோஷப்பட்டோ இல்லை கவலைப்பட்டோ உட்காந்துருக்க மாதிரி தெரியல, ஏன்பா அப்படி தானேன்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. ஆமாங்க எனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு அங்கே மீனாவும் சொல்ல, ஆமா அண்ணி அப்படின்னு அங்கே ரவியும் சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா வந்ததுலேருந்து நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ மட்டும் அமைதியாகவே உட்காந்துருக்கேப்பான்னு சொல்ல, உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, அவங்க 2 பேரும் ஏன் இவ்வளோ கவலையாக அமைதியாக உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தாண்டா தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்னது அப்படின்னு இங்கே திரும்பி பார்க்குறாங்க முத்து. ஆமாண்டா எனக்கு மட்டும்தாண்டா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஜயா போன விஷயம் எதுவும் சரிவர அமையலையோ, நீயும் மனோஜும் நினச்சது எதுவும் நடக்கலையோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இங்கே விஜயாவும் மனோஜும் திகைச்சு போய் அண்ணாமலையை பார்க்குறாங்க. என்ன நாம் இப்படி வீட்டுக்கே தெரியாமல் செஞ்சிட்ருக்க ஒரு விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னங்க எதை பற்றிங்க பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் பதட்டத்தோடய விஜய் கேள்வி கேட்க, அப்பா ஒன்றுமே புரியலப்பா, என்னப்பா நடக்குதுங்க, வீட்டுக்கே தெரியாமல் அம்மாவும் மனோஜும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சரி அந்த விஷயம் உனக்கு எப்படிப்பா தெரியும் சொல்லுப்பா அப்படின்னு அங்கே அண்ணாமலையை பார்த்து முத்து கேட்குறாங்க. ஏண்டா இந்த காலத்தில் டெக்னாலஜிலேருந்து எல்லாமே வளர்ந்துருச்சு, ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாத முட்டாள்னு உன் அம்மா நினச்சிட்டான், ரயில் இன்ஜின் டிரைவரை தானே இவனை எவ்வளோ நாள் ஏமாத்தலான்னு உன் அம்மா நினச்சிட்டான்,
அதான் இப்படிப்பட்ட வேலையை வீட்டில் யாருக்குமே தெரியாமல் செஞ்சிட்ருக்கான்னு சொல்ல, அப்பா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே மனோஜும் விஜயாவும் சேர்ந்து ஃபினான்சியர் சொன்ன மாதிரி பணத்தை கட்டி பேங்க்லேருந்து வீட்டு பத்திரத்தை மீட்டுட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நேராக அவரை பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க சொல்ல, அப்பா அப்படின்னு அதிர்ந்து போக, டேய் அன்னைக்கு தான் அப்பா தெளிவாக சொன்னார்ல, வழியக்கா வந்து ஒருத்தவனுக்கு உதவி செய்கிறான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு. ஏண்டா அது கூட தெரியாத முட்டாளாடா நீ அப்படின்னு சொல்ல, டேய் மனோஜ் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்னே மனோஜும் அப்படிதான் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்ல, வீட்டு பத்திரத்தை தான் நாங்கள் எடுத்துகிட்டே போகலேன்னு சொல்ல, அப்பா என்னப்பா இதுன்னு சொல்லி கேட்க, டே முத்து இப்போ எங்கள் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் புரிகிற மாதிரியே ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னதான் இந்த முட்டாள் என்ன மாதிரி கையெழுத்து போட்டு அங்கே வீட்டு பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்திருந்தாலும் மெசேஜ் வர்றது யாருக்குடா வரும்? என் ஃபோனுக்கு வருமா இல்லை என்ன மாதிரி கையெழுத்து போட்டானே இந்த மனோஜுடைய ஃபோனுக்கு மெசேஜ் வருமானு சொல்லி கேட்டதுக்கு பிறகுதான் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே புரியுது. பேங்க்ல போயிட்டு வீட்டு பத்திரத்தை மீட்டு அந்த வீட்டு பத்திரத்தை மீட்டதுக்காக இங்கே பேங்க்லேருந்து ஒரு மெசேஜும் வந்திருக்கும். அது வந்து இங்கே அண்ணாமலையுடைய ஃபோனுக்கு தான் வரவும் செஞ்சுருக்கு. அதை தான் அங்கே அண்ணாமலை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கவும் செஞ்சுருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை, இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த வீட்டு பத்திரம் எங்கே இருக்குன்னு தேடி நிச்சயமாக அதை தன்னுடைய ரூமில் இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை மனோஜுடைய ரூமில் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டு பத்திரத்தை அவர் தனியாக எடுத்து வைக்கவும் செஞ்சுருக்காரு. அதுக்கு பக்கத்தில் அதே கவரில் வேறு ஒரு பேப்பரை வந்துட்டு வைக்கவும் செஞ்சுருக்காரு. அதை தான் அவங்க 2 பேருமே எடுத்துகிட்டு போய் ஃபினான்சியர்கிட்ட அவமானப்பட்டு வரவும் செஞ்சுருக்காங்க. நான் கேட்ட மாதிரி வீட்டு பத்திரம் வரலன்னா நடக்கிறதே வேற, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உடனே கேட்பேன்னு அந்த ஆளும் சொல்லி மிரட்டி தான் அனுப்பி விட்டுருக்காரு. அதுக்கு தான் பயந்துக்கிட்டு இங்கே அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டு வந்து உட்காந்துருக்காங்க. என்ன நான் சொன்னது சரிதானே? அந்த ஃபினான்சியர் பையன் எப்படிப்பட்ட பையன்னு எனக்கும் தெரியும் விஜயா. ஏன் விஜயா, என் பேச்சை நீ எப்போதுமே கேட்க தயாராக இல்லைன்னு நமக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான். இதையுமே இழந்துட்டு நிற்கணுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்ல ஏங்க இப்படி பேசுகிறீங்க? அதான் நம்ம பையனுக்கு இப்போ திரும்ப ஆர்டர் கிடச்சிடுச்சு, அதை வச்சு அவன் எப்படியாவது கடனை அடைச்சிட மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வீட்டு பத்திரத்தை வைக்கிறவனு அவசியம் இல்லையே, அதுக்கு பதிலாக எந்த பத்திரத்தை வேணாலும் கொண்டு போய் அந்த ஆளுகிட்ட கொடுக்கலாம்ல. என்னை கேட்காம தான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, திரும்பவும் தப்புக்கு மேலே தப்பை நான் பண்ண விட மாட்டேன். அப்படி அவர்கிட்ட நீங்கள் பத்திரத்தை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷோரூம் பத்திரத்தை கொடுங்க. நாம் அவர்கிட்ட இருந்து கடனாக வாங்கியிருக்கிறது 28 லட்சம் ரூபாய் தானே, அதனால் 28 லட்சம் ரூபாயை எங்கள் மனோஜை அடைச்சிருவான் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட மனோஜ் ஆடி போய் தான் பார்க்குறாங்க. என்னடா ஷோரூம்க்கு வர வேண்டிய ஆர்டர் உனக்கு கிடச்சிருச்சுல, அதுலேருந்து வர பணத்தை வச்சு எப்படியாவது அந்த கடனை அடைச்சி உன்னுடைய ஷோரூம் பத்திரத்தை நீ மீட்டுக்கும், அதுதான் உனக்கான சிறந்த வழியாகவும் இருக்கும்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் நம்ம பையன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அண்ணாமலை பயங்கரமாக இங்கே விஜயாவை பார்த்து முறைச்சிட்டு கையவால் அமர்த்திட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. பாருடா எவ்வளோ பெரிய கிரிமினல் வேலையை இந்த மனோஜ் அம்மா கூட சேர்ந்துட்டு பண்ணியிருக்கான் பார். இதுக்கெல்லாம் காரணம் அம்மாவையும் மனோஜையும் சொல்கிறத விட்டுட்டு அந்த சின்னமணியை சொல்லணும் அப்படின்னு அங்கே முத்துவம் திட்டிகிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு விஜயா சொல்ல, இப்போ கூட மற்றவங்களுடைய பிளான் என்னன்னு உங்களுக்கு புரியலைன்னு இந்த ஒரு விஷயத்துலேருந்தே தெரியுதே, இவ்வளோ அவசரப்பட்டு உங்களை தனியாக சந்தித்து உங்ககிட்டேருந்து அந்த வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போகணுன்ற அவசியம் என்ன இருக்குது? எனக்கு என்னமோ அந்த சிந்தாமணி மேலே தான் சந்தேகமாகவே இருக்குது. இருந்தாலும் அந்த பொம்பளைக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருங்க அப்படின்னு அங்கே விஜயா வீட்டை வந்துட்டு சொல்லிட்டு போகவும் செய்கிறாங்க முத்துவும். விஜயாவும் மனோஜும் கையை பிசைஞ்ச மாதிரி யோசிச்சபடி நிற்க, அம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது? அந்த வீட்டு பத்திரத்தை அப்பாவே எடுத்துகிட்டு போயிட்டேரம்மா, அதுவும் இல்லாமல் முத்து பொறுப்பில் வேற கொடுத்துட்டாரு, இனி அவங்கிட்டேருந்து எடுக்கிறதுல ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்ல, ஏய் இனிமேல் வீட்டு பத்திரத்தை பற்றி யோசிக்கவே கூடாது, உங்கள் அப்பா சொல்கிறது கூட சரின்னு தான் தோணுது, பேசாமல் ஷோரூம் பத்திரத்தை வச்சு நம்ம வந்துட்டு பேசாமல் ஷோரூம் பத்திரத்தை அவர்கிட்ட கொடுத்துரு, அப்புறம் உனக்கு வர ஆர்டரை வச்சு எப்படியாவது இந்த ஷோரூம் பத்திரத்தை மீட்டரலாம், அதுதான் சரியாக இருக்குன்னு எங்கள் விஜயாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த யோசனையில் தான் எங்கே மனோஜும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் அவங்க எல்லாரும் நகர்ந்து போன பிறகு இப்போ தானே அப்பா புரியுது அப்படின்னு உள்ளே போன எங்கள் முத்து அண்ணாமலையை பார்த்து சொல்ல, என்னடா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வீட்டுக்குள்ளே வரும்போது நீ ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தியே, அப்போ பேங்க்லேருந்து வந்த மெசேஜை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்க, ஆமாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே நீ எப்போதும் ஃபோனில் அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு நானும் நினச்சேன் அப்படின்னு முத்துவும் சொல்ல, இந்த மெசேஜ் எப்பப்போ வந்துச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எப்போ 2 பேரும் போயிட்டு திருட்டுத்தனமாக அங்கே பத்திரத்தை மீட்டுட்டு வரணும்னு நினச்சாங்களோ, எப்போ அந்த பத்திரத்தை மீட்டாங்களோ அந்த நிமிஷமே எனக்கு மெசேஜ் வந்துடுச்சுடா அப்படின்னு சொல்ல, வீட்டுக்கு வந்ததுமே அவங்கள நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், அந்த பத்திரம் கண்டிப்பாக என் ரூமுக்கு வராதுன்னு தெரியும், மனோஜுடைய ரூம்லேருந்து அதை நான் எடுக்கவும் செஞ்சுட்டேன், இந்த பத்திரம் இனி ஓங்கிட்டேயே இருக்கட்டும், இனி கவனமாக இதை பார்த்துக்கோ, ஓம் பொறுப்பில் ஒப்படைக்கிறேன்னு முத்துக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்பா என்னைய மீறி இங்கே அம்மாவாலேயோ மனோஜாலேயோ இந்த பத்திரத்தை தொட கூட முடியாது, நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு இங்கே முத்துவும் இங்கே
அண்ணாமலைக்கு வாக்குறுதியும் கொடுக்குறாங்க. அப்பதான் சிந்தாமணி இங்கே விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. முத்துவும் அப்போ தான் அப்பாவுடைய ரூமை விட்டு வெளியே வராங்க. சொல்லுங்க சிந்தாமணி அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன மாஸ்டர் இப்படி பண்ணி வச்சுட்டீங்க? ஃபினான்சர் எனக்கு ஃபோன் பண்ணி நீ திட்டுறாரு. ஆமாம், உங்களை நம்பி தானே மாஸ்டர் நானும் சொன்னேன். இப்போ பேங்க்ல இந்த பத்திரத்தை மீட்டு கொடுக்கவும் செஞ்சுருக்காரு. நீங்கள் என்னடானா வீட்டு பத்திரத்தை கொடுக்காம ஏதோ சும்மா வெத்து பேப்பரை கொண்டு வந்து கொடுத்ததா ரொம்ப கோவப்படுறாரு. என்ன மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதை ஏன் சிந்தாமணி கேட்குறீங்க? என் வீட்டுக்காருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. பேங்க்லேருந்து மெசேஜ் அனுப்புனதுனால அவருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. வீட்டு பத்திரத்தை அவர் கையில் அவர் எப்பயோ எடுத்துக்கிட்டாரு. இப்போ அந்த வீட்டு பத்திரத்தை கொடுக்கவும் முடியாதுன்னு சொல்கிறாருன்னு சொன்னதுமே சிந்தாமணி முகம் சட்டுன்னு வாடுது. என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் சிந்தாமணி, வீட்டு பத்திரத்தை தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. நமக்கு உரிமையான எந்த பத்திரம் வேணாலும் நம்ம அடமானம் வச்சுக்கலாம்ல. அதனால தான் மனோஜுடைய ஷோரூம் பத்திரத்தை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமே இதை பற்றி பேச வேணாம் சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. சிந்தாமணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த எல்லா விஷயத்துலையும் சுதப்பல். இப்போ தேவையில்லாமல் வீட்டு பத்திரத்தை நாம் மீட்டு இப்போ அதை திரும்ப வாங்க முடியாமல் போயிடுச்சுன்னு ரொம்ப பதட்டத்தோடையும் எரிச்சலோடையும் நின்றுட்டுருக்காங்க இங்கே சிந்தாமணியும்.